ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரைட் டெக் தமிழ். ஸோ நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனதர் ஃப்ளெக்ஸ் வீடியோ தான். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கொயர் டைப் ஃப்ளெக்ஸு அதோட பிஎஸ்டி ஃபைல் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதோட டவுன்லோட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பாஸ்வேர்டு வந்து இந்த வீடியோஸ்லேயே இருக்கும். ஸோ போன வீடியோவில் வந்து நான் பாஸ்வேர்டு போடாம மட்டும் அதனால் ஓப்பன் கமெண்டில் கொடுத்துட்டேன். இந்த வீடியோஸில் வந்து கண்டிப்பாக வீடியோஸில் அந்த பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ முடிஞ்சளவு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த பிஎஸ்டி ஃபைல்ஸ் வரும். ஸோ இது நான் ஆல்ரெடி வந்து இதை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஓகேங்களா, டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதனால் வந்து ஜஸ்ட் நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகுதான்னு காட்டிட்டு அதை கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் கொடுத்துருக்கிறது வந்து ஒரு 11 ஃபைல். ஓகேங்களா, ஸோ நம்மகிட்ட மொத்தமாக ஒரு வால்யூமில் இந்த வால்யூமில் மட்டும் கிட்டத்தட்ட நம்மள்ட்ட ஒரு 100லேருந்து 110 ஃபைல் இருக்குது. இதே மாதிரி நம்மள்ட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 வால்யூம் இருக்குது. ஓகேங்களா, ஃப்ளெக்ஸு பேனருக்கு மட்டும். ஓகேங்களா, ஸோ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா ஓப்பன் பேக்ரவுண்டாக தான் இருக்கும். ஸோ இந்த ஃப்ளெக்ஸ் டைப்பை வந்து நீங்கள் வந்து எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் அந்த இதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை, நம்மளை எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி வேர்ட்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோஸில் கொடுத்துருக்கோம், நம்ம சேனலில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ கல்யாணத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த இதில் வேர்ட்ஸ் இருக்கும். வேறு ஃபங்க்ஷன் புனித நீராட்டு விழா, இல்லை காதணி விழா, ஸோ ஒவ்வொருக்கும் இருக்கும். ஸோ நம்ம ஜஸ்ட் வந்து இந்த பேக்ரவுண்டை யூஸ் பண்ணிவிட்டு அந்த லெட்டர்ஸ் கொண்டாந்து வச்சுட்டு நம்மளுக்கு தேவையான ஃபோட்டோஸ் அவங்க பேர் அதை மட்டும் நம்ம இன்சர்ட் பண்ணால் போதும், உங்களுக்கு ஃப்ளெக்ஸ் ரெடி. ஸோ வந்து இதோட வேலை வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோட்டோ கட் பண்ணுற வேலை மட்டும்தான். நம்ம அந்த பிஎஸ்டி ஃபைலை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த ஃபோட்டோஸ் கட் பண்ணுற வேலை மட்டும்தான் உங்களுக்கு. மிச்சப்படி எல்லாமே அதில் இருக்கும். யூனிக்காக தான் இருக்கும். ஒரே பேக்ரவுண்ட் நம்ம வந்து கொடுக்க போகிறதில்ல. ஸோ ஒவ்வொரு ஃப்ளெக்ஸுமே டிஃப்ரெண்ட் ஆகும். 2 ஃப்ளெக்ஸ் ஒரே மாதிரி இருக்க மாதிரி நம்ம கொடுக்குறதே இல்லை. ஓகே, நம்மளுக்கே அப்படி வந்தாலும் கரப்டட் ஃபைலில் காப்பி ஃபைலாக வந்தாலுமே அதை வந்து நம்ம வந்து அப்படியே அப்லோட் பண்ணுறதில்ல, பார்த்து கரெக்டாக தான் அப்லோட் பண்ணுறோம். ஸோ நம்ம எதுக்கு 10, 11 அப்படி அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ எனக்கும் அப்லோட் பண்ணுறதுக்கு அந்த நெட்டோட இது இருக்கும். ஸோ உங்களை டவுன்லோட் பண்ணுறதுக்கும் அந்த நெட்டோட எம்பி செலவாகும். ஸோ வந்து நான் பல்காக கொடுத்துட்டேன் அப்படின்னா பாதியில் கட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து திருப்பி அதை எது வேணும்னா நீங்கள் மறுபடியும் தான் இப்போ டவுன்லோட் பண்ணி ஆகணும். ஸோ இதே கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஸோ இப்போ நான் மொத்தமாக சொன்னால் 110 இந்த ஒரு வேல்யூவில் மட்டும். ஸோ அதோட எம்பி மட்டுமே கிட்டத்தட்ட வந்து மினிமம் பார்த்திங்கன்னா கூட 10 GB கிட்டே இருக்கும். ஸோ ஓகேங்களா, ஸோ அந்த 10 GB வந்து உங்களால் டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ இதே ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கும்போது எனக்கு வந்து 1 GB வரும். கம்ப்ரஸ் பண்ணும்போது 1 GB வரும். ஸோ 1 GB உள்ளங்கும்போது நீங்கள் அப்லோட் பண்ணுறதும் ஈஸி, நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதும் ஈஸி. ஸோ அதனால தான் மாற்றி ஒவ்வொரு வீடியோவாக கொடுத்துக்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஒரே வீடியோவில் கொடுக்குறத ஒரு 10 வீடியோவில் கொடுக்க போகிறோம். ஸோ அப்படிங்கிறது தான். ஸோ இதுக்கான நேரமும் எனக்கு நான் ஒரே வீடியோவில் கொடுத்துட்டு போயிடலாம், ஆனால் இதுக்கான நேரமும் எனக்கு கம்மியாகும் உங்களுக்கு. ஆனால் உங்களோட நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா, நான் அப்லோட் பண்ணிடுவேன் எனக்கு. ஓகேங்களா, ஆனால் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறது நிறையா பேர் வந்து மொபைலில் டவுன்லோட் பண்ணுவீங்க. ஸோ நிறையா பேர் வந்து சிஸ்டமில் டவுன்லோட் பண்ணுவீங்க. ஸோ ஒவ்வொரு ரூரல் ஏரியா இருக்கும். ஸோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா டிஸ்கனெக்ட் ஆகும். ஸோ வந்து அதனால தான் வந்து 10 பிரித்து கொடுத்துருக்கோம். ஸோ முடிஞ்சளவு எல்லா ஃப்ளெக்ஸ் ஃப்ரேம்ஸையுமே நான் வந்து கவர் பண்ணி போடுறேன். ஸோ ஓகேங்களா, மேக்ஸிமம் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ ஓகேங்களா, அந்த மந்த்துக்குள்ளே மேக்ஸிமம் அந்த ஒரு வால்யூம் ஆச்சு மினிமம் அப்லோட் பண்ணிடுவேன். ஏன்னா ஒரு வால்யூம்லேயே கிட்டத்தட்ட 10 வீடியோ போடுற மாதிரி இருக்குது. அது போக வெட்டிங் ஆல்பம் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் மறுபடியும். ஓகே, வெட்டிங் ஆல்பம்லேயே நம்மளுக்கு வந்து ஒரு 10 வால்யூம் இருக்குது. 10 வால்யூம்லேயும் பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஒவ்வொன்றுலேயும் ஒரு 60லேருந்து 70 ஃபைல் இருக்கும். ஸோ அதுவுமே நம்ம வந்து ஸ்ப்ளிட் 20 ரூபா ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானில் இருக்கும். ஸோ அதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வெட்டிங் ஆல்பம்லாம் எடிட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து அந்த டெம்ப்ளேட் இருந்தால் போதும். நீங்கள் ஜஸ்ட்டு ஃபோட்டோவை மட்டும்தான் தூக்கி வைக்க போகிறீங்க. ஓகேங்களா, ஸோ எல்லாமே நம்ம ஈஸியாக தான் பண்ணிக்கிருக்கோம். ஸோ இதுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே தனித்தனி ஒன்றுமே ஒரு யூனிக்காக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வேறு என்னென்ன ஃப்ளெக்ஸ் தேவைப்படுது, இல்லை சாஃப்ட்வேர்ஸோட சில பேர் வந்து ஃபோட்டோஷாப் 7 கேட்டிருந்தீங்க. ஸோ அதுவும் முடிக்கூடிய விரைவில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ அதோடய லிங்க்கையும் நான் போட்டு விட்றேன். ஸோ அதையும் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. வேறு எதுவும் சாஃப்ட்வேர்ஸோட உங்களுக்கு ஓஜி சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்னாலும், லைஃப் டைம் ஃப்ரீ வேணும் அப்படின்னாலும், லைஃப் டைம் ஆக்டிவ்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்ம வாங்கி கொடுப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்து என்னென்ன தேவை, எந்தெந்த மாதிரி ஃப்ளெக்ஸ் தேவை அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்தடுத்து ஒவ்வொரு வீடியோவும் தான் அப்லோட் பண்ணுற முடியும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நான் பிளானில் வச்சுருந்த வீடியோஸ். ஸோ ஓகேங்களா, ஸோ இதுக்கடுத்து இது போடுவோம் பிளானில் வச்சுருந்தது. ஸோ இடையில நீங்கள் சொல்கிற வீடியோஸ் வந்து இடையில கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ எடுத்து நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ ஒரு முன்ன பின்ன ஆகும், ஒரு வீடியோ 2 வீடியோ தள்ளி வரலாம். ஓகேங்களா, ஸோ அது மாதிரி நம்ம அடுத்தடுத்து பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் அடுத்து வந்து வெட்டிங் ஆல்பம் போட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஃப்ளெக்ஸ் இன்னொரு இது வரலாம். அப்புறம் நம்ம போஸ்டர் கேட்டிருந்தாங்க, போஸ்டர் டைப் பண்ணலாம். பொலிட்டிக்கல் வந்து நான் இன்னும் என்ட்ரி ஆகலை. பொலிட்டிக்கல் டைப்பில் வந்து நான் இன்னும் என்ட்ரி ஆகலை.
பொலிட்டிக்கல் டைப் வந்து இருக்குது. ஸோ அதையுமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? பாய்.